வணக்கம். விஜயகுமார் geeveeare சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போவது அதாவது வியாபாரத்தை பற்றி தான். அதாவது வியாபாரம் பல விதமாக பண்ணிகிட்ருப்பாங்க. கேஷ் பில் கையில் கேஷ் வச்சு ரொக்கமாக கொள்முதல் பண்ணி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் கடனுக்கு வாங்கி அதை விற்று அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் ரொட்டேஷனாக வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்படி வியாபாரிகள் பல விதத்தில் இருப்பாங்க. நம்ம வியாபாரம் எப்படி எந்த ஸ்டைலில் எந்த மாடலேஷன் பண்ணாலும் சரி, நமக்கு லாபம் கணிசமாக இருக்கணும். லாபத்தை வச்சு தான் நம்ம வியாபாரமே பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி நமக்கு லாபம் இருக்கணும், லாபத்தை வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். லாபம் இருக்க போய் தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் லாபம் இல்லாமல் யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வியாபாரம் பண்ணுற மாடலேஷன் ஒவ்வொரு வியாபாரியும் ஒரு விதமாக அவங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்கோ, எவ்வளவு கையிருப்பு பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்தை கொண்டு போவாங்க. அப்படி தான் எல்லா வியாபாரிகளும் பண்ணிகிட்ருப்போம். அது என்ன மாடலேஷனில் எப்படி வியாபாரம் பண்ணாலும் நமக்கு லாபம் வேணும். லாபத்தை எல்லா வியாபாரிகளும் எப்படி கையில் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு வியாபாரிகள் ஒவ்வொரு விதமாக லாபத்தை கையில் எடுப்பாங்க. இந்த வீடியோவில் நான் என்னோடய வியாபாரத்தில் நான் எப்படி என்னோடய லாபத்தை நான் கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது இது நான் வியாபாரம் பண்ணுற விதத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு விதமாக வியாபாரம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமாக அவங்க லாபத்தை கையில் எடுப்பாங்க. நான் எப்படி வியாபாரம் பண்ணுறேன், நான் எப்படி என்னோடய வியாபாரத்துலேருந்து நான் எப்படி லாபத்தை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் அரிசி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக அரிசி ஹோல்சேல் பண்ணுறோம். இதை தவிர்த்து வெள்ளைப்பூடு பண்ணிகிட்ருக்கோம், நவதானியங்கள், புளி, இதெல்லாம் உளுந்து, துவரை, பாசி இதெல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறப்போ நாங்கள் எங்களோட வியாபார கணக்கு எப்படின்னா, நாங்கள் சனி டு சனி தான் கணக்கு பார்க்குறது. அது வீக்லி ஒன்ஸ் தான் கணக்கு டேலி பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுவோம். அது சனிக்கிழமை டு சனிக்கிழமை பண்ணுவோம். ஒவ்வொரு வியாபாரிகள் விதமாக பண்ணுவாங்க. சில வியாபாரி ஞாயிறு டு ஞாயிறு பண்ணுவாங்க. நான் சனி டு சனி அந்த மாதிரி கணக்கு பண்ணுறது தான். அதாவது எனக்கு வாரத்தின் முதல் நாள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது அந்த கடைசி சனிக்கிழமை. இந்த மாதிரி சனி டு சனி அன்றைக்கி அந்த வாரத்துக்குள்ளே அந்த 7 நாட்களுக்குள்ளே எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், அது என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சனி டு சனி கணக்கு பண்ணி நாங்கள் எங்கள் லாபத்தை கையில் எடுத்துக்கிறது. அது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது நாங்கள் இத்தனை அரிசி, பூண்டு, புளி இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் அந்த 7 நாட்கள் சனி டு சனி அங்கே எவ்வளவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டில் கணக்கு பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம், அந்த சனி டு சனியில் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அந்த சனி டு சனியில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டில் நாங்கள் நோட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் சனி டு சனி எவ்வளவு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பர்ச்சேஸ் பண்ணோட அமௌண்ட்டு அசல் என்ன அப்படிங்கிறத நான் கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து அந்த சனி டு சனியில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிரும். அப்போ அந்த சேல் பண்ண அமௌண்ட்லேருந்து இந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் எங்களுக்கு லாபமாக வச்சுக்கிடுவோம். லாபம் அதுதான் உண்மையான லாபம். இதுக்கு அடுத்து அந்த லாபத்தை நாங்கள் எவ்வளோ, உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா நாங்கள் அந்த சனிக்கிழமை டு சனிக்கிழமை உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. 1,00,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் அதை சேல் பண்ண அமௌண்ட் 1,10,000க்கு நான் சேல் பண்ணியிருப்பேன். அப்போ 1,10,000லேருந்து 1,00,000 அசல் அமௌண்ட்டை கழிச்சிட்டோம்னா 10,000 லாபமாக இருக்கும். அப்போ அந்த லாபத்தை 10,000 லாபமாக இருக்கப்போ அந்த 10,000 லாபத்தை முழுசாக எடுத்துக்கிற மாட்டோம். அதில் 5 ரூபா மட்டும் எங்களுக்கு சேமிப்புக்காக 5 ரூபா மட்டும் எடுத்துக்கிடுவோம். மீதி 5,000 ரூபாயை அப்படியே வியாபாரத்திலே விட்டுருவோம். வியாபாரம் வளர்கிறதுக்காக அதில் எவ்வளோ அந்த வாரத்தை சம்பாரிச்சிருக்கோமோ அதில் பகுதி அமௌண்ட் கையில் எடுத்துகிட்டு மீதி வியாபாரத்திலே போட்டுருவோம். இப்படி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி கணக்கு பார்க்குற வியாபாரியாக இருந்தாலும் சரி, வார கணக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாத கணக்கு பார்க்குற வியாபாரியாக இருந்தாலும் சரி, எந்த விதமாக வியாபாரம் பண்ணுறவங்க எப்படி கணக்கு பார்க்குற வியாபாரியாக இருந்தாலும் சரி, உங்களோட லாபத்தை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், அதில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்து உங்கள் லாபத்தை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சில வியாபாரிகள் முழுசாகவே எடுத்துக்கிடுவாங்க. சில வியாபாரிகள் பகுதி மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. சில வியாபாரிகள் லாபத்தை கையிலேயே எடுக்க மாட்டாங்க. ஒரு மாத தேவைக்கு வீட்டுக்கு மட்டும் தேவையான ஒரு 5,000 10,000 அந்தளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி வியாபாரத்திலே போட்டுருவாங்க. வேறு செலவு இல்லாத வியாபாரிகள் அந்த மாதிரி பண்ணுற வியாபாரிகள் இருக்காங்க. அதனால் வியாபாரம் நான் பண்ணுங்கள், நல்லா கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்க்குற வியாபாரம் தான் வியாபாரம் வளரும். கணக்கு பார்த்தா தான் வியாபாரம் வளருதான்.
அந்த வாரம் வியாபாரம் வந்து வளர்ந்துருக்கா இல்லை நஷ்டமாயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால் கணக்கு பார்க்காத வியாபாரம் வந்து எப்போயுமே வியாபாரம் ஜெயிக்காது. வியாபாரம் வளருவது அழிவது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அதனால் வந்து எந்த வியாபாரம் பார்த்தாலும் சரி கணக்கு பாருங்கள். கணக்கு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணுங்கள். லாபத்தோடு வியாபாரம் பண்ணுங்கள். லாபத்தை 10% கையில் எடுக்கிறதுக்கு பாருங்கள். எடுத்தால் தான் நமக்கு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு, நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஒரு கணக்கு வந்து ஒரு பகுதி அமௌண்ட் லாபமாக நம்ம கையில் ரூபாய் எடுத்தால் தான் நம்ம அடுத்தடுத்த நாட்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும். ஒரு வியாபாரத்துலேயும் ஒரு புரிதல் வரும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நான் எப்படி வியாபாரம் பண்ணுறேன், என்னோடய வியாபாரத்தில் நான் எப்படி லாபத்தை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவல் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண என்னோடய அனுபவம் எனக்கு தெரிஞ்சது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நன்றி, டிஸ்லைக் பண்ண சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.